வணக்கம். தமிழ்நாட்டுல டீச்சரா வேலை செய்றீங்களா? அப்போ உங்களுக்காகவே ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ஸ்பெஷல் தகுதி தேர்வு, அதாவது டிஇடி தேர்வை அறிவிச்சிருக்காங்க. இத பத்தின எல்லா விவரங்களையும் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த புது டெஸ்ட் உங்களுக்கு பொருந்துமா இல்லையா, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. சரி, முதல் கேள்வியே இதுதான். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை யார் எழுதணும்? இது உங்களுக்கு பொருந்துமா இல்லையான்னு முதல்ல உங்க தகுதியை செக் பண்ணிடலாம் வாங்க. அப்போ இந்த தேர்வு யாருக்கெல்லாம் கட்டாயம்னு பார்க்கலாம். செப்டம்பர் 1, 2025 இந்த தேதிக்கு முன்னாடி வேலையில சேர்ந்த எஸ்ஜிடி, பிடி, அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இதை எழுதணும். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, எய்டட் ஸ்கூல் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சாலும் சரி, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு சின்ன குழப்பம் வரலாம். பணியில் இருக்கும் ஆசிரியர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இது புதுசா வேலை தேடுறவங்களுக்கான தேர்வு கிடையாது, ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கானது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த தேதிகளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கேலண்டர்லயோ இல்ல டைரியிலயோ உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்லைனை பாருங்க. நவம்பர் 19ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது. அடுத்த நாளே, அதாவது நவம்பர் 20ல இருந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கலாம். சரியா ஒரு மாசம் டைம் இருக்கு. டிசம்பர் 20 தான் கடைசி நாள். ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது சரி செய்ய டிசம்பர் 21, 22ன்னு 2 நாள் தராங்க. எக்ஸாம் எப்போன்னு பார்த்தா ஜான்வரி 24ஆம் தேதி பேப்பர் 1, அடுத்த நாள் ஜான்வரி 25ஆம் தேதி பேப்பர் 2. தேதிகளை மறக்காதீங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தேர்வுல 2 பேப்பர் இருக்கு. தாள் 1 மற்றும் தாள் 2. இதுல என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்க பேப்பர் 1 எழுதினாலும் சரி, பேப்பர் 2 எழுதினாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே ஃபார்மேட் தான். 3 மணி நேர எக்ஸாம், 150 மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் இருக்கும். நாம OMR ஷீட்ல தான் பதில மார்க் பண்ணணும். முதல்ல தாள் 1 பத்தி பார்க்கலாம். இது 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கானது. இந்த டேபிள்ல பாருங்க, குழந்தை வளர்ச்சி, லாங்குவேஜ், இங்கிலீஷ், கணக்கு, அப்புறம் சுற்றுச்சூழல்னு 5 சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 30 கேள்விகள் வரும். அடுத்து பேப்பர் 2. இது 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கானது. இதுலயும் முதல் 3 பகுதி காமன் தான், ஆனா 4ஆவது பகுதி ஒரு ஆப்ஷனல். நீங்க மேத்ஸ் சயின்ஸ் டீச்சர்னா அதை செலக்ட் பண்ணணும், இல்ல சோஷியல் சயின்ஸ் டீச்சர்னா அதை செலக்ட் பண்ணணும். இந்த ஒரு பகுதியில இருந்து மட்டும் 60 கேள்விகள் வரும். சிம்பிளா சொல்லணும்னா, பேப்பர் 1 பிரைமரி கிளாஸ்க்கு, பேப்பர் 2 மிடில் ஸ்கூல் கிளாஸ்க்கு. முக்கியமா நீங்க பாடம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வயசு அப்புறம் உங்களோட மெயின் சப்ஜெக்ட் தான் இந்த 2 பேப்பருக்கும் உள்ள வித்தியாசம். சரி, எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? வாங்க, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இதோ. அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. முதல்ல டிஆர்பி வெப்சைட்டுக்கு போங்க. நீங்க எந்த பேப்பர் எழுத போறீங்களோ அதுக்கு தனியா அப்ளை பண்ணணும். 2 எழுதுனா 2க்கும் தனித்தனி அப்ளிகேஷன். ஆன்லைன்லயே ஃபீஸ் கட்டிட்டு உங்க போட்டோ, கையெழுத்து, சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கடைசியா டெட்லைனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு பேப்பருக்கு 600 ரூபாய். அதே எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாய். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க 2 பேப்பரும் எழுதுனா 2க்குமே தனித்தனியா ஃபீஸ் கட்டணும். அப்ளை பண்ண உட்காரத்துக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. உங்க வேலை ரொம்ப சுலபமாயிடும். உங்க லேட்டஸ்ட் போட்டோ, கையெழுத்து, சர்வீஸ் சர்டிஃபிகேட், உங்க எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் முக்கியம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன்ல கொடுக்கிற இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா உங்க ஹால் டிக்கெட்ல இருந்து எக்ஸாம் சம்பந்தப்பட்ட எல்லா மெசேஜும் அதுக்கு தான் வரும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண எவ்வளோ மார்க் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு பேப்பரோட மொத்த மார்க் 150. இந்த 150 மார்க்ல இருந்து தான் குவாலிஃபையிங் மார்க்ஸை கணக்கு பண்ணுவாங்க. பாஸ் மார்க் எவ்வளோ தெரியுமா? இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஜெனரல் கேட்டகரியில வர்றவங்க 60% வாங்கணும், அதாவது 150க்கு 90 மார்க். மத்த கேட்டகரி, அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டி மாதிரி ரிசர்வேஷன்ல வர்றவங்களுக்கு 55% போதும். அது 82.5 மார்க் வரும். ஆனா அதை 82 மார்க்கா எடுத்துக்கிறாங்க. சோ 82 மார்க் வாங்கினாலே போதும். ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா நீங்க டீச்சர் வேலைக்கு தகுதியானவர்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுவே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டுமே. கடைசியா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ஒரு நேரடியான வார்னிங். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் பண்ண முடியாதுன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க.
ஸோ இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் உங்க டீச்சிங் கெரியர்ல உங்க தகுதியை உறுதிப்படுத்திக்க ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க நீங்க தயாரா? உங்க ப்ரிப்பரேஷனை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.